வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். நம்ம கண்களை மூடி தேவ செய்திக்காக ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டோட பேசுவோம். மக்கள் மூடி ஆண்டவர் என்னோட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். வல்ல பிதாவே, நன்றியுடைமை சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை மிரக்கும் தாய் இருந்தவரை அப்பாத விலையிலும் குமாரனாகிய இயேசு நாமத்தில் முடத்தில் வருகிறோம். ஆண்டவரை எல்லாவற்றையும் பார்க்கலாம் உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். இப்போது எங்கள் தேவன், எங்கள் தகப்பன் எங்களோட பேசும்படியாக இடைவிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எங்கள் மெய்ப்பன் எங்களோட பேசும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தை கொண்டு எங்களோட இடைவிடும்படியாக செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் விசேஷமாக இது அடிமை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக அனுபவங்களுக்கு உண்டாகும்படியாக வேத வாக்கியங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை கத்த நீர் திறக்கும்படியாக செபிக்கிறோம். அப்பா, வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் நடக்கிறவளாய் காணப்பட தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவரே நீர் பொறுப்பெடுக்க முடியாது செபிக்கிறோம். அப்படியாக செய்த கிருபைகளுக்கும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் பக்கம் 266 புதிய ஏற்பாட்டில் 1-6 வசனங்களை நாம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஹல்லேலூயா. பாத்திரவான்களாக நடக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் விசேஷமாக அந்த முதல் பகுதியில் சபையில் இருக்கிறதான சபையிலே ஆவியானவரால் உண்டாயிருக்கிற ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறத என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கவனிங்க, அதைத்தான் நாம் தொடர்ந்து என்ன செய்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடவுங்கள் என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் ஆரம்பிக்கிற விஷயம் முதல் 3 அதிகாரங்களிலே தேவன் நமக்கு செய்தது என்ன, பிதாவாகிய தேவன் செய்தது என்ன, கர்த்தராகிய இயேசு செய்தது என்ன, ஆவியானவர் நமக்கு செய்த காரியம் என்ன என்றெல்லாம் முதல் 3 அதிகாரங்களிலே சொல்லிவிட்டு 4ஆவது அதிகாரத்துக்குள் வரும்போது ஆதலால் என்று சொல்லி ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். இப்படி தேவன் செய்திருக்கிறபடினால, இப்படி உன் கர்த்தர் இரட்சகரமாய் இருக்கிற இயேசு செய்திருக்கிறபடினால, இப்படி உனக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் செய்திருக்கிறபடினால, அதனால ஆதலால் என்று சொல்லி, அப்படி அதனால நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடவுங்கள். அல்லேலூயா. அழைப்பு என்ன? 1:4 சொல்லி எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு உலகத்தோற்றுக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ அவருக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும்படியான அழைப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 2:10 சொல்லுகிறது, என்னை நற்கிரியைகளை செய்யும்படிக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம், நாம் அவைகளை நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரே என்று வசனம் சொல்கிறது. அப்படியான நற்கிரியைகளை சொல்லும் போது சாட்சியாக அவருக்கு முன்பாக சாட்சியாக வாழும்படியான வாழ்க்கைக்காக நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அப்படி அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எபேசியர் 3:10 சொல்லுகிறது, தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்போது என்ன செய்ய வேண்டும், தெரிய வர வேண்டும் என்று சொல்லுகிறார். சபை என்ன சொன்ன கட்டடம் அல்ல, நீங்கள் நானும் தான். நம் மூலமாக தேவனுடைய அனந்த ஞானம் வெளிப்பட வேண்டும். எப்படி இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லி, எப்படி வேற வேற குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் இவெல்லாம் எப்படி ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னு வெளியில் அவரோட அனந்த ஞானம் என்ன செய்ய வேண்டும், வெளிப்பட வேண்டும். எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க, ஒன்றாக இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க, அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி
அது உலகம் என்ன செய்யலாம், துறைத்தனங்கள் அதிகாரங்களும் இந்த உலகத்தார் என்ன செய்ய வேண்டும், அறிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அனந்த ஞானம் வெளிப்படுவதற்கான அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அழைக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த அழைப்பு, அவருக்கு சாட்சியாக வாழும் அழைப்பு, ஒற்றுமையாக இருந்த ஒரு அனந்த ஞானத்தை வெளிப்படும் அழைப்பு, இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடங்குங்கள் என்று சொல்லி தான் அந்த எபேசு 4 அதிகாரம் நமக்கு ஆரம்பிக்கிற காரியமாக இருக்கு. ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் என்ன சொல்லலை அப்படின்னா, முதல்ல எதை தான் ஆரம்பிக்கிறார்னா, நம்மளுடைய சுபாவம் காரியத்தை தான் ஆரம்பிக்கிறார். இந்த குணாதிசயங்களை குறித்து தான் ஆவியானவர் ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம் இல்லையா. எடுப்பிலே ஆவியான சொல்றது என்ன, பாத்திரவான்களாக நடந்துன்னு 1வது வசனம் சொல்றது, ஸ்கிரீன்ல போடுப்பா, நடந்துன்னு 1ஆம் வசனம் சொல்லுது. உடனே 2ஆம் வசனத்துல வேற எதை தான் பேசுறாரு, பாத்திரவான்களாக நடவுங்க சொன்ன உடனே ஆவியான எதை பேசுறாருன்னா, மிகுந்த மனத்தாழ்மை அப்படின்னு நம்ம கேரக்டர் பத்தி பேசுறது என்ன பார்க்கிறோம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினாலே ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் உரிமை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லி ஒரு 5 காரியத்தை ஆவியான சொல்றதை செய்யறோம் பார்க்கிறோம். மிகுந்த மனத்தாழ்மை என்று சொல்லப்படுகிறது, சாந்தம் என்று சொல்லப்படுகிறது, நீடிய பொறுமை என்று சொல்லப்படுகிறது, ஆவியினாலே நீங்கள் அன்பினாலே தாங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே நேரம் சமாதான கட்டு என்று சொல்லப்படுகிறதை பார்க்க 5 காரியத்தை சொல்லி ஆவியின் உரிமை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை செய்யலாம் பார்க்கிறோம். கவனிங்க, நார்மலா நம்ம ஒரு ஆள் நம்ம சுவிசேஷம் சொல்லி ஆண்டவரை குறித்து சொல்லி நம்ம ஆண்டவருக்குள்ள நடத்துகிறோம் சொன்னால், அப்படி புதிதாக ரட்சிப்புக்குள்ள வர்றவங்களுக்கு நம்ம என்னதான் சொல்லுவோம் அப்படின்னா, அறிவுரை சொல்லுவோம். கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா என்ன, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம எல்லாருமே ஜென்ரலாக கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்ன, ஆலோசனை என்ன அப்படின்னா, நான் கூட வெளி தேசங்களுக்கு போகிறவரானாலும் சரி, நம்ம சபையில் போகிறோன்னா அவங்க யாராக இருந்தாலும் நான் இந்த விஷயம் தான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, 2 கண்ணு மாதிரி 2 விஷயம் அதை விட்டுறாதீங்க ஒவ்வொரு நாளும் அப்படின்னா. எதுன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க, ஜெபம் பண்ணாமல் விட்டுறாதீங்க, வேதம் வாசிக்காமல் விட்டுறாதீங்க, 2 கண்ணு மாதிரி அது அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னு நம்மகிட்ட புதிதாக ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆள் கேட்கும் பொழுது, அந்த நபரை நாம் நடத்துவதற்கு நம்ம சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 விஷயத்தை நம்ம சொல்லுவோம். இந்த 2 விஷயத்தை சொல்லுவோம் அப்படின்னா, ஜெபம் பண்ணுங்கள், வேதம் வாசியுங்கள், அல்லது வேதம் வாசியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு தான் என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதெல்லாம் இந்த எபேசு நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லாமல் இல்லை, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவியானவர் என்ன செய்யறான்னு சொன்னா, முதல்ல எடுத்தவன் அதை சொல்லலை சரியா, முதல்ல எடுத்தவன் அதை சொல்லாம பின்னாடி காரியத்தில் அதெல்லாம் என்ன சொல்றாரு. எடுத்த எடுப்புல ஆவியான சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம கேரக்டர் பத்தி பேசுறார். நம்ம நார்மலா என்ன செய்ய மாட்டோம், ஜெனரல் அட்வைஸ் கொடுக்கும் போது நம்ம பைபிள், நம்ம ஜெபம் பண்ண சொல்லி சொல்லுவோம், வேதம் வாசிக்க சொல்லி சொல்லுவோம். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில என்ன அப்படின்னா, நீங்க மிகுந்த மனத்தாழ்மையாக சாந்தத்தோடு நீடிய பொறுமையோடு அன்போடு கூட இருக்கணும் பார்த்துக்கிடுங்க, சமாதான கட்டினால் ஆவியின் உரிமையை காத்துக்கொள்ளணும் பார்த்துக்கிடுங்க. நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா. நமக்கு ஜெனரலா வர ஆலோசனை என்னன்னா அதுதான், அப்படிதான் வரும் இல்லைங்களா. அப்போ அதுதான் நம்ம சொல்றோம். ஆவியானுடைய காரியத்தை பாருங்க, ஆண்டவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு பாருங்க, எதுக்கு முதன்மையாக கொடுக்குறாருன்னு பாருங்க. அந்த முதன்மையான ப்ரையாரிட்டி லிஸ்ட்னு சொல்லுவாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்போ அது முதன்மையாக வைக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த நம்முடைய கேரக்டர் குறித்து, சுபாவத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை செய்கிறோம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நிறைய பார்க்க சொல்ல முடியும். செம்மையானுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, பலியை பார்க்கலும் அவர் நீதியின் நியாயத்தை செய்வதை விரும்புகிற தேவன். அல்லேலூயா. நம்ம இதெல்லாம் விட்டுருவோம், புரியுதா. செம்மையானுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. நம்ம செம்மையை விட்டுருவோம், ஜெபத்தை மட்டும் முடிப்போம் சரியா. ஜெபம் 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 பண்ணுவான், எதை விட்டுருவான், செம்மையை விட்டுருவோம் சரியா. ஆனால் பைபிள் சொல்லுது செம்மையானுடைய ஜெபம் சரியா கர்த்தருக்கு பிரியமானது. செம்மையானுடைய ஜெபம் அதுதான் அவர் விரும்புகிறார் சரியா. அப்போது அப்படிப்பட்ட அதுதான் ஆவியான முதல்ல என்ன செய்கிறாருன்னா சொன்னா, நீ இதெல்லாம் இல்லாமல் பைபிள் படிச்சு பிரயோஜனம் இல்லை, இதெல்லாம் இல்லாமல் நீ பைபிள் பக்கமாக படிச்சும் பிரயோஜனம் இல்லை, எத்தனை வருஷம் படித்தாலும் பிரயோஜனம் இல்லை, எவ்வளோ அதிகமாக படித்தாலும் பிரயோஜனம் இல்லை. எத்தனை வருஷம் படிக்கிறங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ படிக்கிறங்கிறது முக்கியம் இல்லை சரியா. அது இல்லை, அதெல்லாம் வேணும். ஆனால் முக்கியம் என்னன்னு சொன்னால், அந்த வசனங்கள் நம்ம மாற்றணும். ஒரு அலையிலே சொல்லுவோமா, உச்சாமலையிலே சொல்லுவோமா, அதுதான் முக்கியம். அது முக்கியம். அதோட இம்பேக்ட் நம்ம வாழ்க்கையில், தாக்கம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் இல்லையா. அப்போது அதுதான் நாங்கள் சொல்கிற ஒரு காரியம். நீ அழைக்கப்பட்ட அளவுக்கு பாத்திரமானலாம் நடக்கணும் அப்படின்னா, முதல்ல இதை செய். முதல்ல உன் கேரக்டர் அதான் முக்கியம், சுபாவம். இப்போ இயேசுடைய குணாதிசயங்கள் உனக்கு வேண்டும். மிகுந்த மனத்தாழ்மை, கரங்குதலே சொல்லுவோமா, உச்சமலையிலே சொல்லுவோமா, மிகுந்த மனத்தாழ்மை. ஒருவன் சாஷ்டாங்கமாக தாழ்மையாய் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறவனுக்கு என்ன பயம் வேண்டான்னா, மேலே விழுந்து இன்னும் கீழே விழுந்து அடிபடுவனோ அப்படின்னு பயமே வேண்டாம். அதை யோசிச்சு பாருங்க, நான் சொல்கிறத பயமே வேண்டாம். இப்போ நான் இதை நான் இந்த பாட்டில் நான் தரையில் வச்சிட்டேன்னா சரியா, அதுக்கப்புறம் நான் என்ன யோசிக்க வேணாம், மேலேருந்து கீழே விழுந்துருமோ அப்படின்னு யோசிக்க வேணாம் இல்லையா. இந்த ஃபோனை நான் இப்போ கீழே வச்சிட்டேன்னா நான் என்ன யோசிக்கணும், மேலேருந்து கீழே விழுந்துருமோ ஃபோனு அப்படி யோசிக்க வேணாம். சாஸ்தாந்தமாய் தாழ்மையாய் விழுந்து கிடக்கிறவன் என்ன, அவனுக்கு என்ன பயம் தேவையில்லை அப்படின்னா, மேற்கொண்டு நான் விழுந்து அடிபட்டுருவணுன்ற பயமே அவனுக்கு தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே இப்படி தான் இருக்கிறான், தாழ்மையாக தான் இருக்கிறான்
சரியா? அவன் இப்போது மேலே தான் அவனை உயர்த்துவாங்க தவிர, தூக்கி தான் விடுவாங்களே தவிர, அது மேன்மையை தான் தருமே தவிர கீழே தள்ளாது. அதுதான் நீதிமொழிகளோடு சொல்லுது. சரிங்களா? அப்போது மிகுந்த மனத்தாழ்மை, அதை குறித்து நம்ம கேட்டோம். அது என்ன மிகுந்த மனத்தாழ்மைனா, என்னுடைய தகுதியின்மையை நான் அறிவது, என்னுடைய தகுதியின்மையை நான் அறிவது, தகுதியற்றவன் நான் அப்படிங்கிறது அறிகிறது. கிறிஸ்துவனுடைய மேன்மையை அறிவது, அவரோடு கூட ஒப்பிட்டு, ஐயோ அவருக்கு முன்னாடி நான் நிற்கிறது எனக்கு நான் பாத்திரம் நல்ல அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களோட ஒப்பிட்டு இருக்கிறது இல்லை. மற்றவங்களோட ஒப்பிட்டோம்னா பெருமை தான் வரும். கிறிஸ்துவோடு கூட ஒப்பிட்டு பார்க்குற ஒரு காரியம். அப்போது அதுதான் மிகுந்த மனத்தாழ்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம அந்த செய்தியை கேட்டோம். அடுத்து நம்ம பார்த்த காரியம் என்னென்னு சொன்னால், நம்ம சாந்தத்தோடு கூட இருக்க வேண்டும்னு சொல்லி பார்த்தோம். சாந்தத்தோடு இருக்கிறதுல சிங்கம் ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கம் அது என்ன, நாட் லூசிங் இட்ஸ் பவர், அதோடைய வல்லமையை அது இழக்கவில்லை. பட் நாட் யூஸிங் இட்ஸ் பவர், அதோட வல்லமையை அது பயன்படுத்தவில்லை. வல்லமை இழக்கவும் இல்லை, ஆனால் அதே நேரம் வல்லமையை பயன்படுத்தவும் இல்லை. அதுதான் சாந்தம். அப்படி தான் சாந்தம். அந்த சிங்கத்துக்கு பல்லு இல்லாமல் போகிறதில்ல, சரியா? நகம் இல்லாமல் போகிறதில்ல. நகம் பல்லு எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த ரிங் மாஸ்டரை ஒன்றுமே செய்யாது. சரியா? அதுதான் சாந்தம். அந்த ரிங் மாஸ்டருக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருச்சு. நம்ம மாஸ்டர் ஆவியானவருக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ரிங் மாஸ்டருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். சரி, அவர் ஜம்ப் பண்ணோம், ஸ்டாண்டுனா சிட்டுனா உட்காரணும், ஸ்டாண்டுனா நிற்கணும். அப்படி நம்ம ஆவியானவர் வழி நடத்துறதுக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அது சாந்தம். இன்றைக்கு 3வது 4வது 5வது 3 காரியத்துமே என்ன செய்வோம்? பார்த்து முடிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. ஒரு அழியில் சொல்லுவோமா? ஆமாம், சரியா? நம்ம எல்லாரும் ரொம்ப பொறுமையானவர்கள் இல்லையா? நம்ம பொறுமையானவர்களான தான், அப்படி தானே? இல்லை நம்ம பொறுமையை காத்துக்கொள்ள முடியாதா அப்படின்னா, பொறுமையாக இருக்க முடியாது. வாரம் ஒரு தலைப்புன்னு கேட்குறேன் அப்படி சொல்லியா? ஒரே அடி என்ன நீடிய பொறுமை அன்பினால் தாங்கி சமாதானம் கட்ட முடிச்சுடுவோம் 3ஐயும். ஏன்னா அவ்வளோ பொறுமை நமக்கு. அல்லேலூயா, சோதரம். ஃபாஸ்ட்டாக நீங்கள் திட்டுறீங்களா இல்லை பாராட்டுறீங்களா? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே அப்படின்னு. சரி, சோதரம். அப்போ என்ன அடுத்த வார்த்தை சொல்லுது? வாசிங்க. எபேசு 4ஆம் அதிகாரத்தில் 1-3 வசனங்கள் மட்டும் வாசிங்க. எபேசு 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம். அதுக்கு வருது அடுத்த வார்த்தை நீடிய பொறுமை. ஹல்லேலூயா. நீடிய பொறுமை. கவனிங்க, நமக்கு அழைப்பு கொடுக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? 2 வசனம் சொல்லுகிறது. நிறைய வசனம் பார்க்க முடியும். அதுல தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நல்லா கருங்க சொல்லுவோமா? என் அப்பா எப்படி இருக்கிறாருன்னா, என் அப்பா ரொம்ப நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அப்பா மாதிரியே இருக்கிறானே, அப்பா உரிச்சு வச்சிருக்கிறானே, அப்பா சாயல்ல இருக்கிறானே, அவரை மாதிரியே இவன் அப்படின்னா நம்மளை என்ன சொல்லணும்? நம்மள என்ன சொல்லணும்? அப்பா மாதிரி தான் இந்த பிள்ளை அப்படின்னா நம்மளை சொல்லணும். அவரை மாதிரி எவ்வளோ பொறுமையாக இருக்கிறேன் இவன் அப்படின்னு சொல்லணும். எவ்வளவு பொறுமை. நம்ம பொறுமைன்னு சொல்லும் போது நமக்கு சிரிப்பு வருது இல்லையா? பொறுமையா பாஸ்டர், அப்படி ஒன்று நமக்கு இருக்கா அப்படி யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா? பொறுமை அப்படின்னா என்ன? அப்படியே நமக்கு இருக்கா? அவருக்கு இருக்கு, தெரியுது நீ சொல்கிறது சரியா? அவன் நீடிய பொறுமை உள்ளதான். எப்படின்னா இப்போ 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கோம், நோவாவோட காலத்தில் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்த போது அவருக்கு கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் அப்படின்னு. அந்த ஆவிகள் அவங்க பாருங்க ஸ்கிரீன்ல, பூர்வத்தில் நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது, அவர் நோவா காலத்தில் நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்தது போலவே தான் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இருக்கிற தேவன் இன்றைக்கும் அதே நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் இருக்கிறார். 1 பேதுரு 3:20 அவர் நீடிய பொறுமையாக இருந்தாருன்னு சொல்லுதுல. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தபோது சரியா, அங்கே என்ன சொல்லப்படுது? 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க, 20வது வசனத்தை வாசிங்க. 2 பேர் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் சார். 2 பேர் 3:15 வாசிங்க. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். கர்த்தரின் நீடிய பொறுமையை என்னவென்று எண்ணுங்கள்? ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குது? பவுல் பேதுரு சொல்றார், நமக்கு பிரியமான சகோதரன் பவுல் கூட அவன் நிருபங்கள் எழுதியிருக்கிறான். என்ன எழுதியிருக்கிறான் அப்படின்னா,
ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அந்த நீடிய பொறுமையை நீங்க என்ன வேண்டும் அப்படின்னு சொன்னா, அதை நீ ரட்சிப்பாக என்ன வேண்டும், அட்வான்டேஜாக என்ன கூடாது. அவன் நீடிய பொறுமையா இருக்கலாம், நான் என்ன வேணா பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்காக அவன் நீடிய பொறுமையா இல்ல. நீங்க அதே அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல அங்க 2 பேதுருல 3ஆம் அதிகாரத்துல ஏன் அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார்னு பாத்தீங்கன்னா 9ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, தாமதிக்கிறார் என்று சொல்லி 2 அப்படி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவ ஒருவனை கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம மேல நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு அவர் நீடிய பொறுமையா இருக்கிறாரு? எதுக்குங்க கவனிக்கணும். எதுக்கு? இன்னும் பாவம் பண்ணிக்க, இன்னும் எவ்வளவு வேணா பண்ணிக்க, ஏன்னா இந்த உலகம் அழிஞ்சிடும் பாத்துக்க, நான் சீக்கிரம் அழிச்சிருவேன், இந்த உலகத்தில் இருக்கிறது எவ்வளவு வேணா நீ அனுபவிச்சுக்க, இன்னும் நல்லா பண்ணிக்க. அப்படி இல்ல சரியா? பரலோகத்துல இருந்து இதெல்லாம் நீ அனுபவிக்க முடியாது பாத்துக்க, அதனால இங்க ஃபுல்லா முடிச்சுக்க. அப்படி இல்ல மனம் திரும்ப வேண்டும் என்று நம்ம மேல நீடிய பொறுமையுடன் இருக்கிறார். அல்லேலூயா. தப்பா போயிடக்கூடாது. மிகைப்படுத்தப்பட்ட கிருபை உபதேசக்காரன் சொல்ற மாதிரி போயிடக்கூடாது. பைபிள் அப்படி சொல்லல. அதனால தான் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நம்ம பார்த்தோம்னா, வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் இருக்கேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு கேரக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதை வாசிங்க. வெளிப்படுத்த 2ல் எசபேலை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன, 20வது வசனம் எசபேலை குறித்து சொல்லுது. 21 வாசிங்க. 21. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. ஆமா, அவளுக்கு மனம் திரும்புவதற்காக நான் என்ன பண்ணேன், நான் தவணை கொடுத்தேங்கிறார். கவனிங்க, நான் தவணை கொடுத்தது எதுக்கு அப்படின்னா, இன்னும் பாவம் பண்ணிக்கிறதுக்காக இல்ல. அடுத்த வருஷம் வாசிங்களேன். இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன், காலி பண்ணுவேங்கிறார். அவளை கட்டில் கிடையாக்கிடுவேன், அவள்தான். சரியா? ஏன் இதை செய்யறாருங்க? சாது மிரோட நாடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. நீடிய பொறுமையா தவணை கொடுத்துக்கினே இருக்கிறார். அப்படியே இருப்பார். நீ நினச்சிக்கிட்டு நீ எதாவது பண்ணினே இருந்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு தவணை கொடுத்தனோ, எவ்வளவு டைம் கொடுத்தனோ, எவ்வளவு நான் உனக்கு இறக்கம் காமிச்சனோ, அவ்வளோத்துக்கு என்ன வந்துடும்? இப்போ சொல்லுங்க, என்னங்க வந்துடும்? என்ன பேச மாட்டேங்க? என்ன வந்துடும்? கோவம் வந்துடும். அவ்வளோத்துக்கும் என்ன வந்துடும்? கோவம் வந்துடும். புரியுதா? நேச்சுரல், அது இயற்கையில். நம்ம கூட அப்படி தாங்க. நம்ம கூட பிள்ளைங்களை டீல் பண்ணும்போது தான் டீல் பண்ணுவோம். அவர் சொல்கிறாரு, நான் உன் தவணை கொடுக்குறேன், ஆனால் எதுக்கு? நீ மேலே செய்கிறதுக்கா இல்லை, தப்பி மேலே செய்கிறதுக்கா இல்லை, நீ மனம் திரும்புறதுக்கு. அப்போ அந்த நீடிய பொறுமையை என்ன பண்ணுது அப்படின்னு ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிங்க. என்ன பண்ணுது? ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 2ல் 4-5. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? இவைகளின் அவர் பொறுமையா இருக்கிறாரு, அதை நீ அசட்டை பண்றியா? உன் மடக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை நீ என்னத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க தெரியுமா? மனம் திரும்பாம என்னத்தை சேர்த்து வச்சு அவர் இப்ப தவணை கொடுத்துட்டே இருக்கிறாரு. இந்த மாசம் வந்துச்சுதோ செப்டம்பர், அவர் இருக்கிறாரு. ஓகே, ஆகஸ்ட் வரைக்கும், நேத்து 31ஆம் தேதி வரைக்கும் நீ அப்படி இருந்த. இன்னைக்கு செப்டம்பர் 1 முடிவு. இன்னைக்கு வந்துரு, இன்னைக்கு மனம் திரும்ப, இன்னைக்கு வந்துரு. இதுக்கு மேல பண்ணாத. அவர் பண்ணிட்டு நான் சொல்லின்னு இருக்கிறார். இதுக்கு மேல சாராயத்தை வாயில ஊத்தாத, இதுக்கு மேல ஆபாச காரியங்களுக்கு இடம் கொடுக்காத, இதுக்கு மேல அப்படி செய்யாத. நீ நினைச்சு கூட அடுத்த 1ஆம் தேதி அக்டோபர் 1 வரும், நவம்பர் 1 வரும், டிசம்பர் 1 வரும். அப்படி இல்லையா? அவர் சொல்றாரு, நீ என்னத்தை சேர்த்து வைக்கிற தெரியுமா? இப்போ அவரோட தயவு, இப்போ அவரோட இரக்கம், இப்போ அவரோட நீடிய பொறுமை உன்னை ஏவுது. எதுக்கு ஏவுது? இன்னும் செஞ்சுக்கன்னு ஏவல, செய்யாத வா அப்படின்னு ஏவுது. மனம் திரும்பு அப்படின்னு ஏவுது. ஏவுதுன்னா புரியுதா? அழைக்குது, கூப்பிடுது. ஏவுது, உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது.
இப்படி பண்ணாத, இப்படி செய்யாத, அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஆனால் நீ அதை கேட்காம நீ தொடர்ந்து பண்ணால் நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா அந்த தேவ தயவு கோபமாக மாறிடுது. இப்போ எவ்வளவு தயவு இருக்குது அவ்வளவு கோபத்தை நீ உனக்கு குவிக்கிறன்னு அர்த்தம், சேர்த்து வைக்கிறேன்னு அர்த்தம். பைபிள் சொல்லுது, பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, தேவனிடத்தில் கோபாக்கனை சேர்த்து வைக்காதீங்க. தேவனிடத்தில் நம்ம எதை சேர்த்து வச்சுக்கூடாது? கோபாக்கனை சேர்த்து வச்சுக்கூடாது. சரியா? அப்போது நீங்கள் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறேன்னா அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார் தேவன். அவர் பிள்ளைகள் நாமும் எப்படி இருக்கணும் விரும்புகிறார்? அதே நீடிய பொறுமையோட தான் இருக்கிறார். அப்போ அவர் அப்படி இருக்கிறார், அதனால் நம்மளே அழைப்பு கொடுக்குறார். நீயும் நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், நீடிய பொறுமையோடு இருக்கிறேன், என் பிள்ளை நீ என்ன பண்ண, நீடிய பொறுமையோடு இருன்னு சொல்கிறார். கரங்கத்தில் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த நீடிய பொறுமை எபேசு 4 அதிகாரம் 1-3 வருஷங்கள் மறுபடியும் வாசிங்க. எபேசு 4 அதிகாரம் 1-3 வருஷம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். நீடிய பொறுமை கவனிங்க, அது வந்து 3 டைரக்ஷனில் நம்ம நீடிய பொறுமையாக இருக்கணும். 3 டைரக்ஷனில். ஓகே, கவனிங்க, 3 திசைகளில், டைரக்ஷனில் திசைகள், 3 திசைகளில் நாம் நீடிய பொறுமையுடன் செய்யணும், இருக்க வேண்டும். ஒரு திசை வந்து தேவனிடத்தில் நீடிய பொறுமை, நாம் தேவனிடத்தில் தேவனுடைய காரியத்தில் தேவனிடத்தில் நாம் நீடிய பொறுமையாக இருக்கணும். சரியா? அடுத்து சூழ்நிலையில் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையில் நாம் நீடிய பொறுமையாக இருக்கணும். 3வது திசை மற்றவர்களிடத்தில் நம் நீடிய பொறுமையாக, ஜனங்களிடத்தில், மனிதர்களிடத்தில், மற்றவர்களிடத்தில், உறவில் நாம் நீடிய பொறுமையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு தேவனிடத்தில் நீடிய பொறுமை. நீங்கள் எபிரேயர் 11 அதிகாரத்தில் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அங்கே எபிரேயர் 11:7 நோவாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் வாசிங்க. எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, அது என்ன காணாதவைகளை? மழை வரும், மேலே இருந்து தண்ணி வரும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அது வரைக்கும் தண்ணியே மேலேருந்து வரல, ஒரு சொட்டு கூட அது வரைக்கும் வந்ததில்லை. அப்போ ஆண்டவர் புதுசா சொல்றாரு, மேல இருந்து தண்ணி வரும் நோவா அப்படிங்கிறார். காணாதை குறித்து தேவ எச்சரிப்பு பெறான். நீங்க ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் லாஸ்ட் வசனம் ஸ்கிரீன்ல போடுங்க. அப்போ அவனுக்கு என்ன வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏறக்குறைய 500 வயதாக இருந்தது. சேம் காம் யாப்பேத்தை பெற்றான் அப்படின்னு இருக்கும். சரியா? ஏறக்குறைய 500 நோவா 500 வயது, 500 ஏறக்குறைய இல்லை, 500 வயதான போது தான் போட்டிருக்கு. ஓகே, 500 வயதான போது. சரிங்களா? 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் பாருங்க, அவனுக்கு அப்போ எந்த வயசுல ஜலப்பிரயம் ஆரம்பிக்குதுன்னு போட்டிருக்கோம். 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் அவனுக்கு 600 வயது ஆகும்போது, அவன் 600 வயதில் 2ஆம் மாதத்தில் அந்த தேதியில் 17ஆம் தேதியில் அப்படின்னு வரும். அப்போ ஒரு வேத பண்டிதர் 120 வருஷம் சொல்றாங்க. பட் பைபிளை பார்த்தா ஒரு 100 வருஷம் வருது. 100 வருஷம் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா 2 விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். 100 வருஷம் என்ன பண்றான்? பேழையை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறான். மழை வரும், மேலே இருந்து தண்ணி வந்து பூமி அழிக்கும் என்று சொல்லி அவன் பேழையை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறான். ஒரு சொட்டு கூட அவன் மேல உள்ள, அவன் தேவன் சொன்ன விஷயத்துல நீடிய பொறுமையா இருக்கிறான். தேவன் அவன்கிட்ட பேசின விஷயத்துல நீடிய பொறுமையா இருக்கிறான். சரியா? ஒரு சொட்டு கூட இல்லை. 2 பேதுரு 2:5 சொல்லுகிறது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன பண்றான்? போய் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்றான். அதனால தான் நோவா காலத்தில் தேவன் நீடிய பொறுமை அல்லது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் அப்படின்னு வாசிக்கிறோம். 1 பேதுரு 3:20. என்ன கீழ்ப்படியாமல் இவன் பிரசங்கம் பண்றான். கவனிங்க, பிரசங்கம் பண்றான். அப்போ ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா மத்தேயுல நீங்க பாத்தீங்கன்னா 24ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மத்தேயு 24ல அவங்க சொல்லப்பட்டிருக்க என்ன சொல்லப்பட்டிருக்காங்க? ஜனங்கள் நோவா காலத்துல அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், எடுத்தார்கள், அதெல்லாம் பிஸியா இருந்தாங்க ஜனங்கள். அதுலதான் பிஸியா இருந்தாங்க ஜனங்க. சரியா? அப்போ 24:36 பாருங்க.
அப்போ அதெல்லாம் பிஸியாக இருந்தாங்க. அப்படி பிஸியாக இருக்கிற ஜனங்கள் இடத்துல போய் அவன் வந்து மழை வரப்போகுது, மேலே தண்ணி வரப்போகுது. பாருங்க, மனுஷகுமார் காலத்தில் நடக்கும். முதல் வருஷம் பாருங்க, எப்படி ஜனபத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்கு பிரவேசிக்க நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொடுத்தோம். சரியா? ஜலப்புறை வந்து அனைவரும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அப்ப அவன் போய் பிரசங்கம் பண்றான். அவன் பிரசங்கம் பண்றான். பிரசங்கத்துல 100 வருஷம் பிரசங்கம். அந்த 100 வருஷமும் ஒரு துளியும் மேல விழல. பேலை உண்டு பண்றான், பரியாசம் பண்றாங்க ஜனங்கள். பண்ணிருப்பாங்க, சரியா? ஆனா அவன் பொறுமையா பண்றான். தேவன் சொன்ன விஷயத்துல அவன் பொறுமையா இருக்கிறான். பிரசங்கம் பண்றான். ஒரு ஆள் மனம் திரும்பலைங்க. ஒரு ஆள் மனம் திரும்பல. உங்களுக்கு இதோட வழி தெரியாது. இந்த இடத்துல நின்றீங்கன்னா அதோட வழி என்னன்னு தெரியும். பிரசங்கம் பண்றான், போய் வெக்கம் இல்லாம எல்லா ஜனங்களுக்கு முன்பாக வெக்கப்படாம ஆண்டவரை குறித்து தைரியமா சத்தமா சொல்றான். மழை வரும்ன்றான். அவங்க பரியாசம் பண்ண, வரும்டா வரும், அவர் சொல்லியிருக்கிறார் வரும் அப்படிங்கிறான். எல்லாம் பரியாசம் பண்றாங்க. எல்லாம் இவனுக்கு வேலை இல்லடா அப்படின்ட்டு பண்ணுறாங்க. ஒரு ஆள் கூட மனம் திரும்பல. அவன் குடும்பத்தாரை தவிர, அவன் ஃபேமிலியை தவிர, அவன் பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தருக்கு ரிசல்ட் இல்லை. அவன் வாரம் பிரசங்கம் பண்ணுறான். அப்படியே வச்சுக்கிடுவோம். திங்கட்கிழமை வந்து சனிக்கிழமை வரைக்கும், நான் அப்படி சொல்ல பைபிள் சொல்கிறேன்னு சொன்னேன். திங்கட்கிழமை வந்து சனிக்கிழமை வரைக்கும் பேலை உண்டு பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரசங்கம் பண்ணுறான்னு வச்சுக்கிடுவோம். அவன் குடும்பத்தார் தான் என்ன பண்ணுறாங்க, கேட்டு சரியாயிட்டு வராங்க வச்சுக்கிடுவோம். ஆனால் வேறு யாரும் ஒரு ஆள் கூட மனம் திரும்பல. ஒரு பிரசங்கி யாராக இருந்தீங்கன்னா தெரியும் இதோட வழி என்னன்ட்டு. இதோட வழி என்ன அப்படின்னு நான் வெளிப்படுத்திருந்து சொல்கிறேன். நான் போய் மேலே ஜெபம் பண்ண போய் 2வது மாடி தான் ஜெபம் பண்ண போய் மேலே போய் அழுதேன். இப்போ அழுவேன். அப்படி அழும்போது என்கிட்ட ஆண்டவர் பேசின வார்த்தைகள் இன்றைக்கி கொஞ்சம் பிரசங்கத்தில் நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் பேசினார் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ நான் அழுவிடேன். ஆண்டவர் ஒரு பக்கம் எங்கள் தேசத்தில் இருளில் இருக்க ஜனங்கள் ஒரு முறையாக என்னுடைய பேரை கூட கேட்கறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மத்தியில் ஊழியர்கள் இல்லை. பரம்பரையாக பாதாளம் போயிட்டு இருக்காங்க. உங்களை கேட்க முடியும் குறித்து, உங்கள் அன்பை குறித்து கேட்கறதுக்கு வழி இல்லை. எங்கள் ஜனங்களுக்கு மனதில்லை, வர்றதுக்கு மனதில்லை. எங்களுக்கு எங்கள் பிரச்சனையே பெருசாக இருக்குது. எங்களை சரி பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் சரியில்லை, அவங்களுக்கு வழி இல்லை, இவங்களுக்கு மனதில்லை, நாங்கள் சரியில்லை. என்ன ஆண்டவரே பண்ணுறது, என்ன ஆண்டவரே பண்ணுறது, நீ ஏதாவது பண்ணுங்க அப்படி தான் அழுவேன். ஆண்டவர் என் கூட இந்த வார்த்தையெல்லாம் கூட பேசினார். ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுறது நீ எனக்காக பண்ணுற, நான் உன்னை அழைச்சதுனால பண்ணுறேன். ஜனங்களை பார்க்காத, ரிசல்ட்டு பார்க்காத. ஆண்டவர் என்கிட்ட பேசின வார்த்தைகள் தெரியுமா? ஜனங்களை பார்க்காத, ரிசல்ட்டை பார்க்காத. எசேக்கியேல் தெரியுமா? முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறாரு. எசேக்கியேலை பார், நீ நானே உயிரோடு இருக்கவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க. அவன் எசேக்கியேல் மரித்து போன எலும்புகளுக்கு பிரசங்கம் பண்ணான். Because I told him, நான் சொன்னேன் பேசுதான் எசேக்கியேல்னு சொன்னேன். அவன் கீழ்ப்படிந்து எலும்புகளுக்கு பிரசங்கம் பண்ணான். செத்த எலும்புகள். நீ நான் உயிரோட உட்காந்து கேட்டுங்கிற ஆட்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் என் வார்த்தையை விசுவாசி செத்த எலும்புக்கு என்ன செய்தான்? செத்த எலும்புகளுக்கு பிரசங்கம் பண்ணான். உயிரடையுமா அப்படின்னா எனக்கு தெரியாது, முகம் தான் தெரியும்னு சொன்னான். ஆனால் அந்த எலும்புகளுக்கு பிரசங்கம் பண்ணான். நீ ஏன் சோர்ந்து போறன்னாரு. இன்னும் நிறையா பரிசுத்தவான்கிற பைபிள்லேருந்து ஆண்டு காமிச்சார். டைம் இருந்தால் நான் சொல்கிறேன். நம்ம நிலைமை என்ன? அங்கே கேட்க வழி இல்லை, இங்கே வர்றதுக்கு மனதில்லை, நாம் சரியில்லை. இப்படியே நம்ம எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள் சொல்லிகிட்டே இருக்க போகிறோம். நாங்கள் சரியில்லை. ஏங்க வாரம் பிரசங்கம் எதுக்கு? சும்மா ஏதோ வழக்கத்தின்படி கேட்டு போவோம் அப்படியா? அதுக்கா பிரசங்கம்? எதுக்கு கேட்குறோம் பிரசங்கம்? நம்ம எதுக்கு இந்த வசனம்லாம் எதுக்கு? ஒரு மகத்துவங்களை எதுக்கு நமக்கு எழுதி கொடுக்கணும் அவரை? ஏன் ஒரு ஆளை நிற்க வச்சு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணோம்?
ஏன் பண்ணுங்க? ஏன் பண்ணணும்? என்ன விரும்புகிறாரு? ரசிக்கப்பட்டியா? போ, என்ன பண்ணிக்க போ. அப்படி இல்லையா? ஏன் இந்த மாதிரி பிரசங்கம்? ஏன் அழைக்கப்பட்ட பாத்திரமான நடன்றாரு? அவர் என்ன விரும்புகிறாரு? ஆண்டவர் கிருபை மொத்தம் நம்ம தியானிச்சோன்னு வச்சுங்களேன், பாவத்தில் விழுந்து கிடப்போம். நமக்கு அவர் கொடுத்துருக்க வாழ்க்கையுடைய ஸ்லாக்கிய பாக்கியம் நமக்கு புரியல. நம்ம அதை உணர மாட்டோம். நம்ம உணர மாட்டோம். நம்ம உணராதனால அவருடைய வார்த்தை, அவருடைய செய்தியை நம்ம உணர்றதில்லை. ஏன்னா அந்த அந்த அன்பை உணர்ந்தோம்னா, அந்த அழைப்பை உணர்ந்தோம்னா, ஆண்டவரே அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன செய்வோம்? உணர்வோம். நீ எவ்வளோ பெரிதான கிருபை எனக்கு பாராட்டி இருக்கிற ஆண்டவரே. இதனை அவர் நம்மளை ரட்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு. ஆனால் ரட்சித்திருக்கிறார். யார் ரட்சித்திருக்கலாம் நம்ம இடத்துல? யார் ரட்சித்திருக்கலாம் நம்ம இடத்துல? பாடணும்ல, பந்தி டைம்ல பாட்டு. என்னத்தை கண்டீரோ என்னிடத்தில், எனக்காக பாடுகள் ஏன் சகித்தீர். கேளுங்க. என்னத்தை கண்டீரோ என்னிடத்தில், எனக்காக பாடுகள் ஏன் சகித்தீர். என்ன செய்வேனோ ஏது செய்வேனோ, என்ன செய்வேனோ ஏது செய்வேனோ, என்னை படைக்கின்றேன் உம் பாதத்தில். இது போல ஒரு மாதிரி பாட்டு போகிற விஷயம் இல்லை. நம்மளை நிறைய பேர், நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர் உலகம் நம்மளை வெறுத்திருக்கோம், ஒதுக்கி தள்ளியிருக்கோம். நீங்கள் எப்படி எனக்கு தெரியாதுங்க. இந்த பாட்டு வரிகள்லாம் போடும்போது நான் யோசிப்பேன், யாருமே விரும்பாத பாத்திரம் வர என்கிட்ட என்னத்தை நீங்கள் கண்டீங்க? யாருக்குமே பிடிக்காது, உங்களுக்கு மட்டும் எப்படி பிடிச்சிச்சு? என்கிட்ட என்ன கண்டீங்க? வைமி ஏன் ஆண்டவரை நான் ஏன் என் இடத்துல வேற யாரை கொண்டும் கழுதை வச்சுன்னு பேச முடியும்? அவங்களால கல்லுகளை பிள்ளைகளாக்கி துதிக்க செய்யறதுக்கு மாலை கூடும். ஏன் நம்ம கோடான கோடி தூதர்கள் துதிக்கிறதுக்கு இருக்காங்க. ஒரு கூட்டம் விழுந்து போச்சுன்னா அதே அளவுக்கு, அதோட டபுள் அளவுக்கு அவரால் தூதர்களை சிருஷ்டித்து அந்த கேப்பை ஃபில்லப் பண்ண முடியும். தூதர்களை நிற்க வச்சு அவர்களை என்ன செய்ய முடியும்? அவரை துதிக்க வைக்க முடியும், ஆராதிக்க செய்ய முடியும். அவரால் முடியாதுன்னு இருக்கு. ஏன் மண்ணினால் நம்மளை உருவாக்கி, மண்ணு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, இந்த மண்ணுக்கு ஜீவனை கொடுத்து, இந்த மண்ணான நம்மளை அவர் ஏன் கூட நீ எப்பவும் இருக்கணும் பார்த்துக்க, நித்தியமான என்னோட என் கூடவே இருக்கணும். அதுக்கு தான் உன்னை சிருஷ்டித்தேன், அதுக்கு தான் நான் உன்னை ரட்சித்தேன். தேவன், ஆவியான தேவன் நான். ஆனால் உன்ன மாதிரி நானும் மாம்ச ரத்தம் உடையவனாக வந்தேன். எதுக்கு? சும்மா உன்னை வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு இல்லை, நீ என் கூட வந்து இருக்கணுக்காக, உனக்காக ரத்தம் கொடுக்குறதுக்கு வந்தேன். தேவன் நான், தெரியுமா? நான் தேவன், ஆனால் உனக்கு ரத்தம் சிந்தினேன். உனக்காக என் ரத்தத்தில் நான் உன்னைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சிலுவையின் பாடப்பாரு, தெரியும் உனக்கு கஷ்டம் என்ன. அந்த முள் எல்லாம் எப்படிப்பட்ட முள் தெரியுமா? அதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் எவ்வளோ விஷமான முள்ளுன்ட்டு. தாங்க முடியாத வேதனை அந்த முள் ஒரு முள் குத்தினாலே தாங்க முடியாதான், அவ்வளோ பாய்சனஸ் இதான். சரியா? அவ்வளோவும் தலையில் குத்துது, எவ்வளோ வலி வேதனை. எதுக்கு? உன்னை மீட்க. நீ என் கூட இருக்கணும், உன்னை நான் இழந்துடக்கூடாது. அதுக்கு தான் எப்போ என் கூட இருக்கணும். என் அன்பை நீ உணர்றிய? இருக்கிறேன் அன்பு உணர்றிய? நான் இப்போ கூட உன்ட்ட நீடிய பொறுமையாக தான் இருக்கிறேன். நீ சரியாயிடுவே, என் அன்பை புரிஞ்சுக்குவே, உணர்ந்து என் அழைப்பை கரெக்டாக தெரிஞ்சு நீ வந்துடுவ, ஒப்பு கொடுத்துருவ அப்படின்னு நானும் உன்கிட்ட பொறுமையாக இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் இப்படி இருக்கேன், நீ எப்படி இருக்க? எப்பவும் போல இருக்கேன்னு சொல்லாத. அதுக்கு நீ அழைக்கப்படலை. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாக நடக்கிறதுக்கு நீ அழைக்கப்பட்டிருக்க.
தேவன் நீடிய பொறுமையாக இருக்கிறார். ஃபஸ்ட்டு விஷயம் தேவனிடத்தில் நீடிய பொறுமை. நோ விஷயம் கஷ்டங்க, கஷ்டம். டெய்லி பிரசங்கம் 100 வருஷம். தேவன் சைடில் இருந்தும் ஒரு சிக்னல் இல்லை, ஒரு துளி. மனிதர்கள் இடத்துலையும் ரிசல்ட் இல்லை. ஆனால் அந்த மனுஷன் நோவா கிட்டத்தட்ட 100 வருஷம் அவன் தேவனிடத்தில் நீடிய பொறுமையாக, தேவனிடத்தில் ஆண்டவர் சொன்ன விஷயத்தில் மறுபடியும் அழுத்தி நான் சொல்கிறேன். நம்மளா ஒன்றை வச்சுக்கிட்டு நான் தேவன் நீடிய பொறுமையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு விடியாத முடிச்சுடக்கூடாது. அப்படி இல்லை, அது தேவனத்தை நீடிய பொறுமையாக இருக்கிறது இல்லை. அது பிடிவாதம் பிடிச்சி அவரை நான் ஏன் வழிக்கு இழுக்கிறேன்றது. புரியுதா? அது பிடிவாதம் பிடிச்சி அவரை என் வழிக்கு இழுக்கிறேன் அப்படிங்கிறது. அவரோட வரமாட்டார். வந்தான்னா உனக்கு தான் விபரீதம். வந்தால் உனக்கு தான் விபரீதம். அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அவரை ஃபோர்ஸ் பண்ணி வாங்குகிற எந்த விஷயமும் உன் லைஃப்பில் உனக்கு ஆசீர்வாதமாய் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. நீ அவரை ஃபோர்ஸ் பண்ணி அழுது போராட்டம் பண்ணி என்ன தந்தே அவனை நின்னேன்னு வச்சுக்க, அவர் தந்துடக்கூடாது. தந்துட்டாருன்னா உன் ஆத்துமாவில் இழைப்பு உண்டு பண்ணுவார். இஸ்ரேல் மக்கள் அப்படி தான் இச்சத்து கேட்டாங்களா? சங்கீதம் 105 9 19 16 வருஷம் அது போட்டிருக்கு பாருங்க. ஆத்மாவில் இழைப்பையும் அவர் இச்சித்ததை அவர்கள் கொடுத்தார். ஆனால் ஆத்மாவில் என்ன கொடுத்துட்டாரு அப்படின்னு திரும்ப பசிக்கவே காடைன்னா காடை கொடுத்து வாயை கட்டார். அப்படி தான் சொல்லணும். புரியுதா? நீ கேட்டது கிடச்சி தானே உனக்கு மனசோர்வு. இங்கிலீஷ் டிசீஸ்ன்னு சொல்லுது, நோயின்னு சொல்லுது. மனசோர்வை கொடுத்தார், இழைப்பை உண்டு பண்ணிட்டார். அப்போது அவர்கள் கேட்டதை அவர்கள் கொடுத்தார். அவர்கள் ஆத்மாக்களிலோ நிம்மதி இல்லை. அவ்வளோதான். நீ கேட்டது உனக்கு கிடைச்சிடும். பிடிவாதமாக நின்னா கொடுத்துருவார். போ அப்படின்னு கொடுத்துருவார். ஆனால் என்ன போயிடும் லைஃப்பில்? நிம்மதி போயிடும். ஆனால் அவர் சொன்ன விஷயம் அது எவ்வளோ காலம் கெடுந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். நல்ல லீலை சொல்லுவோமா? நிச்சயமாக நிறைவேறும். நிச்சயமாக 100%ங்க, 100% நிறைவேறும். ஹல்லேலூயா, நிறைவேறும். எந்த டவுட்டும் வேண்டாம். அவர் சொன்ன விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும். நோவா மட்டும் இல்லை, நீ ஆபிரகாம் விஷயத்துக்கு வந்தீங்க. நீங்கள் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல நான் பெருக பண்ணுவேன். உன்னோடு செய்கிற உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளா ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஹல்லேலூயா. அவனை குறித்து வசனம் சொல்லுது, ஆண்டவர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுக்கும்போது அதுலேயும் பாருங்கள், அவனும் ஆண்டவர் சொன்ன விஷயத்துக்கு காத்திருக்கான். சரியா? ஆண்டவர் பேசின விஷயத்துக்கு காத்திருக்கான். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 12ஆம் வருஷத்துல வாசிங்க. எபிரேயர் 6 12 அல்லது 13 வாசிங்க. 13. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். கரங்கோஜல்ல சொல்லுவோமா? நோவா 100 வருஷம். இந்த மனுஷன் இந்த மாதிரி எத்தனை வருஷங்க? 25 வருஷம். 75 பேசுகிறார். 100 வயசில் பிள்ளை பிறகு 25 வருஷம் காத்திருக்கான். வசனம் சொல்லுது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. இப்போ அவன் எந்த விஷயத்தில் காத்திருந்தான்? தேவனிடத்தில் நீடிய பொறுமை. அவர் வாக்குத்தத்தம் நிறைவேற நீடிய பொறுமை. ஹல்லேலூயா. ஆமாம். அவசரப்பட்டு தேவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு ஏதாவது பண்ணால் இஸ்மவேல் தான் பிறந்துடுவான். துஷ்ட மனுஷனாக இருப்பான். சகோதரர் எல்லாருக்கும் விரோதமாக இருப்பான். அவசரப்பட்டு தேவன் வாக்குத்தத்தை நிறைவேற்றதுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணி அவன் நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆண்டவரே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் சொல்லிட்டீங்களே ஆனாலும் பண்ண மாட்டீங்க, சரி ஓகே அதனால் உங்களுக்கு ஓகே வெயிட் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன். ஒரு ஹெல்ப்பும் வேணாம், ஒரு ஹெல்ப்பும் அவருக்கு தேவையில்லை.
சரியா? பாட்டெலாம் நிறைய இருக்குல்ல, உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர். உண்மை அதெல்லாம். அவருக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. வாக்குத்தத்தை நிறைவேற்றும் போது கூட கூப்பிட்றாரு, அப்புறங்க வர நான் நிறைவேற்ற போகிறேன், நீ எனக்கு முன்பாக உத்தமனா நட, எனக்கு முன் நடந்து கொண்டு உத்தமனா இரு, சும்மா இப்படி பண்ணுங்காது அப்படின்ற நிறைவேற்றுற வாக்குத்தத்தை. ஆனால் அவனை குறித்து பைபிள் சொல்லுது, புதிய ஏற்பாடு சொல்லுங்கள். இந்த இடத்துல வர பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான்னு வாசிக்கிறோம். அவனுக்கு குறித்து புதிய ஏற்பாடு சாட்சி கொடுக்குது. ரோமர் 4ஆம் அதிகாரத்தை, ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 18 வாசிங்க. 17 வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவல்லாது, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்து, நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத எந்த சைனும் இல்லை. அதை நம்பிக்கையோட விசுவாசி. சாரால் வந்து சொல்ல, அத்தான் நான் கூப்பிட்டா, என்னன்னு கூப்பிட்டா? ஹலோ, என்னன்னு கூப்பிட்டா? ஆண்டவனேன்னு கூப்பிட்டா. என் ஆண்டவனே, எனக்கு லேசாக தலை சுத்துற மாதிரி இருக்கு என் ஆண்டவனே. இன்னைக்கா சொன்னாலா? ஆண்டவனே, சாப்பிட்டாலே வாந்தி வர மாதிரி இருக்கு ஆண்டவனே, அப்படிதான் சொன்னாலா? எப்போ சாரால் இஸ் இட் சோ அப்படின்னா அவன் ஒன்றும் நடக்கல, ஒரு அறிகுறியும் இல்லை. சரியா? புரியுதா இல்லையா? ஒரு அறிகுறியும் இல்லை, அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தோம். அது வசந்த மறுபடியும் வாசிக்க. உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அல்லேலூயா. ஒருவன் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? பைபிள் தான் கேட்குது, ரோமர் 8 கேட்குது. ஒருவன் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். நல்ல கரங்கத்திலே சொல்லுவோமா? நம்புகிறதுக்கு ஏதும் இல்லை, ஆனால் நம்பிக்கையோட விசுவாசம். அடுத்த வசனம் வாசிக்க. அடுத்த வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் சரீரமும் செத்து போச்சு அப்படின்னு அர்த்தம். வயசாகி சொல்தான். மனைவி சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு அப்படின்னா ஸ்திரீகளுக்கான வழிபாடு நின்று போச்சு. இனி மருத்துவ ரீதியில், விஞ்ஞான ரீதியில் என்னது? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்படி தான், உண்மை தான். சரியா? அவ்வளோ டோட்டலாக முடிஞ்சுது. இப்போது ஒரு குழந்தை பிறக்கணுன்னா அது ஆபிரகாமுடைய பலத்தினாலும் அல்ல, சாராளின் பலத்தினாலும் குழந்தை பிறக்க போகிறதே இல்லை. ஏன்னா 2 பேருக்கும் பலம் போயிடுச்சு, அவள் தான். ஆனாலும் ஒரு குழந்தை பிறக்கணும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? நல்ல அலையிலே சொல்லுவோமா? அதுதான் சிச்சுவேஷன், அதுதான் சூழ்நிலை. ஆனால் அவனுக்கு ஒரு வேதம் சொல்லுது, அவன் காத்திருந்தான், சந்தேகப்படாமல் காத்திருந்தான். அவர் வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு காத்திருந்தான். அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டே காத்திருக்கான். எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. தொங்குறான், அங்கே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான், காத்திருக்கான். நம்பிக்கை வீண் போகலை. நிச்சயமாக முடிவு நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. என்ன அடுத்த வசனம் வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவன் வாக்குத்தத்தத்தை பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. கவனி, அவன் நம்பிக்கை அவன் சரீரத்து மேல இல்ல. அவன் நம்பிக்கை இப்போ சாராளுடைய சரீரத்து மேல, சாராளுடைய கர்ப்ப பையில இல்ல. அவன் நம்பிக்கை வேற எது மேல இல்ல. அவன் நம்பிக்கை, முழு நம்பிக்கை யார் மேல? ஒரு நபர் மேல இருக்கிறது. அல்லேலூயா. அதான் விசுவாசம். வேற எது மேலேயும் நம்பிக்கை இல்லை, வேற எது மேலேயும் இல்லை.
அவர் ஒருவர் மேல் நம்பிக்கை, முழு நிச்சயமாக நம்புகிறான். நம்பிக்கையின் உறுதி தான் விசுவாசம். அவரை நம்புகிறான். அவரை நம்பின ஒருவரையும் அவர் இது வரைக்கும் வெட்கப்படுத்தினதில்லை. நல்ல லீலை சொல்லுவோமா? உன்னையும் வெட்கப்படுத்த போறதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நீ புலம்புறதை விட்டுட்டு துதிச்சேன்னு வச்சுக்க, மகிமையை பார்ப்பேன். அல்லேலூயா. நீ விசுவாசித்த அதே மகிமையை காண்பாய். நீ புலம்புறதை விட்டுட்டு அவரை ஆராய்ச்சி துதிச்சேன்னு வச்சுக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிப்பார், அவருடைய மகிமையை நீ பார்ப்ப. அல்லேலூயா. நீ புலம்புறனால ஒரு பிரயோஜனம் இல்லை. துதிச்சேனா அவரை விசுவாசிக்கிற, அந்த விசுவாசத்தை நீ என்ன செய்யற? வெளிப்படுத்துற இல்லையா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் என்ன சொல்லுது? விசுவாசிக்கிறவன் தேவன் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு சும்மா இருப்பார் என்றும். சும்மா இருப்பார் என்றும் நான் சொல்லுது பைபிளே. தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மா மட்டும் சும்மா இல்லை. ஆமாம், யாரு? சாராள். அவன் சும்மா கிடையாது. அவளை பற்றி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? விசுவாச பட்டியல்ல எபிரேயர் 11 அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 11 அதிகாரத்தில் 11 எபிரேயர் 11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். அல்லேலூயா. ஆமா, இந்த பிரசவ வார்டுக்குள்ள போனாக்க என்ன சொல்லுவாங்கன்னா மறுபிறப்புன்னுவாங்க. மறுபிறப்பு அப்படி. ஆமா, அவளை பற்றி சொன்னான். அந்த பிரசவ வார்டுக்குள்ள போனாக்க என்ன சொல்லுவாங்கன்னா மறுபிறப்புன்னுவாங்க. ஏன்னா அந்த எனக்கு தெரியல, நான் ஒரு ஸ்திரீயா இருந்தேன், எனக்கு தெரியும். ஒரு அம்மாவை இருந்து 2 குழந்தை பெற்றேன் அப்படின்னா எனக்கு அந்த கர்ப்ப வேதனை என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த கர்ப்ப வேதனை ரொம்ப பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் உணர்ந்ததில்லை இல்லையா? நான் சிரிப்புக்காக சொல்லுங்க, சொல்கிறேன். இப்போ தலைவலின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், அது கூட எனக்கு அவ்வளோ வர்றதில்லை. தலைவலியே வராது எனக்கு. ஸ்தோத்திரம். எப்பயோ வலிக்குதுன்னு சொன்னால் இது சம்திங் அப்படின்னு அர்த்தம். தலைவலியே வராது. சரி, ஓகே. வலி நமக்கு என்ன வலியாவது தெரியும் நமக்கு, ஆனால் கர்ப்ப வேதனை எனக்கு தெரியாது. ஆனால் பவுல் கூட சொல்கிறார், உங்களை மறுபடியும் கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும், நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த கர்ப்ப வேதனை அப்படிங்கிறது பயங்கரமான வேதனை அப்படிங்கிறது மட்டும் என்னால் ஆம்பளைங்களால் உணர முடியுது. ஒரு அறையில் சொல்லுவோமா? ஆமாம். ஆனால் பைபிள் சொல்லுது அவன் அவனை பெற்றான், அவன் அவனை பெற்றான், அவன் அவனை பெற்றான். கஷ்டப்பட்டு பெற்றது அவங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோவை பெற்றான், யாக்கோவு யூதாவை பெற்றான். எனவே பைபிள் அப்படி தான் சொல்லுது. சரி, நம்ம நினச்சி கூட அந்த காலத்தில் ஆம்பளைங்களை புள்ள பெற்றாங்க போல இருக்கு. சரி, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆண்டோட ஜெபம் பண்ணாங்க போல இருக்கு. ஆண்டவரே முடியல, ஆண்டவரே சரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் பண்ணிட்டார் போல இருக்கு நினச்சி கூடாது இல்லையா? அப்படி இல்லை, அப்படி கிடையாது. ஆனால் பைபிள் அப்பா வச்சு தான் சொல்லுது, அதனால அப்படி சொல்லுது பைபிள். ஓகே. அப்போ அந்த கர்ப்ப வேதனை தானே இயேசுவே கர்ப்ப வேதனை பற்றி பேசினார்ல? ஆமாம், பேசினார். யோவான் சுவிசேஷம் வாங்க. யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுறது 16ஆம் அதிகாரம் 20-21 வசனம் வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அதுக்கு உதாரணம் சொல்ல பாருங்க. இப்போ வாசிங்க. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அவருங்க, ஸ்திரீயான ஒரு பிரசவ காலம் வந்திருக்கும் போது துக்கம் அடைகிறாள் அப்படின்னாங்க. அப்படிதான் சொல்லுது. சிலர் சொல்லுவாங்களாம், அந்த பிரசவ டைமில் வலி தாங்க முடியாமல் கத்துவாங்களாம். என்னை சாக விட்டுருங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். சொல்லுங்க. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்ன ஆயிடுச்சு? இப்போ என்னங்க ஆச்சு? ரிலீஃப் ஆயிடுச்சு. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா ரிலீஃப் ஆயிடுச்சு. இப்போ குழந்தைய தூக்கி என்ன செய்வாங்க? கையில் கொடுப்பாங்கல்ல, சரியா? ஆமாம். அப்புறம் வெளியில் நின்று போகிற ஒருத்தர், யார் அவர்? வீட்டுக்காரு, அப்பா. அவர் கேட்டு கொண்டு வருவாங்க, பாரியா அப்படின்ட்டு, குழந்தை பார்த்துக்க அப்படின்னு. சரியா? உடனே என்ன சொல்லுவாங்க? ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். பெற்றவர் பெற்றது யாரையா? சாராளி. அவனை பிறகு இவன் தான் பெற்றான் அப்படிவாங்க இல்லையா? நம்மளை யோசிக்க தோணும் இல்லை? எல்லாரும் சகோதரிலாம் யோசிக்கிறோம், அதானே நாங்கள் கஷ்டப்பட்டு பெற்றுட்டு இல்லை
நீ உன் பேர் போட்டுக்கிற. இனிஷியல் யாரு? உன் பேர் இனிஷியல். எங்க பேர்ல இனிஷியல் வருது, உன் பேர்ல இனிஷியல் இல்லையா? அப்படிதானே இனிஷியல் வருது. ஆனால் பிரசவ வேதனை பற்றி ஆண்டவரும் பேசுகிறாரு. ஏன் சொல்கிறாரு? அது அவ்வளோ வேதனை, சரியா? அவ்வளோ வேதனையான விஷயம். ஆனால் சாராள் பற்றி மறுபடியும் சொல்லு. பைபிள் வசந்த வாசிங்க. இப்போ எபிரேயர் 11:11 வாசிங்க, முடிச்சிடலாம். அல்லேலூயா. எபிரேயர் 11:11 வாசிங்க. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். அல்லேலூயா. அவள் வயது சென்றவளாக இருந்தும் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அதனால இந்த பிரசவம் கண்டிப்பா நடக்கும். அல்லேலூயா. கண்டிப்பா எனக்கு பிள்ளை பிறக்கும். அல்லேலூயா. நான் உயிரோடு இருந்து என் பிள்ளையும் பார்ப்பேன். அல்லேலூயா. பலன் வந்துச்சாள், பெத்து எடுத்துட்டா அந்த வயசுல. அல்லேலூயா. பாட்டி புள்ள பெத்தா. ஏங்க உண்மை தானேங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உலகத்திலேயே பாட்டி பிள்ளை பெற்றதுன்னா 2 பாட்டியை தான் சொல்லுவேன் நான். எந்த 2 பாட்டி நீங்க சொல்லுங்க இப்போ? வெரி குட், சூப்பர். சாராள் பாட்டி, எலிசபெத் பாட்டி, 2 பேர் தான் சொல்லுவேன். சரியா? பாட்டி பிள்ளை பெற்றாங்கன்னா அவதா. தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமில்லை. அல்லேலூயா. ஆமாம். அதனால் நம்ம தான், நான் சொல்லிட்டேன்ல, நம்ம பொறுமையோடு செய்தி கேட்போம். அதனால் இப்போ நிறுத்திடுவோம். சூழ்நிலையில் பொறுமை, மனிதரிடத்தில் பொறுமை, அதெல்லாம் அடுத்த வாரம் செய்வோம், கேட்போம். முதல்ல சொல்லும் போது பயம் கொடுத்துருக்கீங்களா பாஸ்டர்? மொத்தத்தையும் பார்க்க போகிறோம். நாங்கள் டைமில் பார்த்தோம், ஐயோ மொத்தமாக இப்போயே ஒன்றுக்கே முடியல, இன்னும் ஒரு காரியமே என்ன முடியாத இருக்குது, மொத்தம் பார்க்க எப்படின்னா நான் ரஷ் பண்ண விரும்பலை. ஒன்று கேட்டு போனாலும் நல்லா கேட்டு போவோம். அதை என்ன செய்யும் வாழ்க்கையில் அபியாசப்படும். இன்றைக்கு ஆவியா நம்மகிட்ட பேசின நீடிய பொறுமை. முதல்ல தேவனிடத்தில், தேவனுடைய காரியத்தில், அவர் உன்கிட்ட பேசின விஷயத்தில் நீடிய பொறுமையோடு இருந்து. அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். நோவாவின் தேவன் நம் தேவன், ஆபிரகாமின் தேவன் நம் தேவன். அவர் நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. எழுந்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம். எலும்பி நின்று நம்மளை ஒப்பு கொடுப்போம். நம்ம எலும்பி நின்று ஆண்டவரே என்னோட இந்த நாளில் பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆண்டவரே நீர் நீடிய தேவனே, நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறீர். நோய் போல நானும் இடத்துல உடைய வாக்கு தத்துவத்தில் உடைய காரியத்தில் நீடிய பொறுமையாக இருக்க, ஆபிரகாமை போல நீடிய பொறுமையாக இருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டு கிருபை கேட்போமா? அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டு இடத்துல கிருபை கேட்போம். ஆண்டவரே, நான் கர்த்தாவே நீர் வாக்கு பண்ணின விஷயங்களில் நீடிய பொறுமையோடு கூட இருந்து, பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது போல நானும் காத்திருந்து பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி கரங்களை வைத்து நம்ம ஒப்புக் கொடுப்போம். வல்ல பிதாவே, நன்றியுமை சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை மிரக்கும் தாயின் இருந்தவரை அப்பா அந்த வேளையிலும் குமாரனாக இயேசு நாமத்தின் இடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்கும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே தகப்பனே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒவ்வொருவரும் வல்ல கர்த்தரில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே தகப்பனே, ஆபிரகாமை குறித்து, நோவாய் குறித்து நாங்கள் பார்ப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே தகப்பனே, ஆண்டவரே, நாங்களும் கர்த்தாவே தகப்பனே நோவாய் போல, ஆபிரகாமை போல பொறுமையோடு காத்திருந்து நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள தேவன் ஒவ்வொருக்கும் கிருபை கொடுத்து ஆஸ்வதிக்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுக்க முடியாது செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மையப்படும்படி செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என்ன கைகளை கீழே போடுவோம், சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.